Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் வரக்கூடிய நாட்களில் TNLE பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் டைரக்ட் செகண்ட் இயர் நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரப்போகுது. இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தோன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து போட போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா வீட்டில் உட்காந்தே பண்ணலாம், இல்லை நெட் சென்டர் போய் பண்ணலாம், இல்லை இ-சேவை மையத்தில் பண்ணலாம், எங்கே வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா பண்ணலாம். சரியா? அதனால் முதல் நீங்கள் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை முதல்ல ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நானே உங்களுக்காக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக முதல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகே, அதாவது நம்ம டைரக்ட் செகண்ட் இயர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம். சரியா? டைரக்ட் செகண்ட் இயர் போடும்போது ஏற்கனவே நிறையா பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணிப்போம்னா டிப்ளமோ வந்திருப்போம். சரியா? சில பசங்க தான் 12th முடிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோலையும் செகண்ட் இயர் சேர்ந்துருப்பீங்க. சில பேர் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து 10th முடிச்சு தான் நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சவங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் நடக்கும். சரியா? பிஎஸ்சிக்கு வந்து தனியாகவே செப்பரேட்டாக ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். பிஎஸ்சி மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்காங்களா அவங்களுக்கு நடக்கும். சரியா? இவங்க எல்லா பேருமே டைரெக்டாக இன்ஜினியரிங் செகண்ட் இயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் வேணும். சரியா? அதை ஸ்கேன் பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு என்ன சொல்வது மாற்றிருங்க. ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இப்போலாம் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கேன் பண்ணுறது எப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது அடோப் ஸ்கேனர் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உள்ளே நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஈஸியாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்கேன் பண்ணது தெரியல அப்படின்னா நான் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலுக்கோ இல்லை வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டுக்கோ என்ன போதா மாற்றி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ உங்களோட 10th மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமானது ஆக்டிவாக இருக்கக்கூடிய அதாவது மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி கண்டிப்பாக அவசியம். சரியா? அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படின்னா இன்கம் கால், இன்கம் மெசேஜ் வரணும். இது வந்து ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர். அதே மாதிரி மெயில் ஐடின்னு சொல்லும் போது பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பாஸ்வேர்டு மறந்துட்டு மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு வச்சுருப்பீங்க மெயில் ஐடி. சரியா? ஏன்னா பாஸ்வேர்டு நிறைய பேருக்கு இப்போ தெரியவே மாட்டேது. மொபைல் வாங்கினப்போ இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அந்த மெயில் ஐடியை போட்டு, ஆனால் பாஸ்வேர்டு நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும். அதனால் சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா புதுசாக கூட ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டோடு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு மெயில் ஐடியில் தான் வரும். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டும் ஃபோன் நம்பரும் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அது ரொம்ப அவசியமானது. உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ஃபோன் நம்பரும் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட 6 செமஸ்டர் மார்க் ஷீட். சரியா? நீங்கள் 10th முடிச்சு போயிருந்தீங்க அப்படின்னா 6 செமஸ்டர் நடந்திருக்கும். 6 செமஸ்டரோட மார்க் ஷீட் வந்து ரொம்ப முக்கியம். சார் இப்போ தானே சார் ரிசல்ட் வந்துச்சு, இந்த 6th செமஸ்டருக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த காப்பி, அந்த பிரிண்ட் அவுட்டை அப்படியே நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் மார்க் ஷீட் கிடைக்கிறது வந்து லேட் ஆகும். சரியா? அதனால் இந்த 6th செமஸ்டர் மார்க் ஷீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 4 செமஸ்டர் மார்க் ஷீட். சரியா? 12th முடிச்சுட்டு நீங்கள் பாலிடெக்னிக் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த 4 செமஸ்டர் தான் உங்களுக்கு நடந்துக்கும். அந்த 4 செமஸ்டரோட மார்க் ஷீட் வச்சுங்க. சரியா? இதுவே நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 6th செமஸ்டர் மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து வச்சுருக்கணும். சரியா? 6th செமஸ்டரோட அந்த ரிசல்ட் காப்பி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்சிசி, அது எஸ்சிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஆதி திராவிடன் போட்டிருக்கும், ஆனால் பிசின்னு போட்டிருக்கும். யாருன்னா கன்வெர்டட்
கிறிஸ்டின் நம்ம சொல்லுவோம் சரியா. கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் SCA, அதுக்கப்புறம் ST, இவங்க எல்லாத்துக்குமே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்து அப்லோட் பண்ணக்கூடாது. நீங்கள் உடனே இ-சேவை மையத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது டிஜிட்டலைஸ் ஃபார்மேட், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். அது ஒரு நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3-4 நாளைக்குள்ள என்ன வந்து கிடைச்சிடும் சரியா. டிஜிட்டலைஸ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லா பேருமே வாங்கணும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்களோ, நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன்னும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா அதையும் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அது கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 days கிட்ட ஆயிரும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கிறதுக்கு 10 daysலேருந்து எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். அதனால் அதையும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் சரியா. இதுதான் ரொம்ப முக்கியமானது. 2.5 லட்சத்துக்குள்ளே இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது வாங்கணும் சரியா. பர் ஆனத்துக்கு உங்கள் வீட்டோட இன்கம் வந்து ஒரு 2.5 lakhக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அதனால் 2.5 lakh கூடிய இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியம். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இது எல்லாத்தையும் என்ன சொல்லுங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்களோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் சரியா. இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கணும் சரியா. மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சரியா. இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நீங்கள் வீட்டில் உட்காந்தே உங்கள் மொபைல்லே நீங்கள் பண்ணிடலாம். இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் சென்டர் கூட போய் பண்ணலாம், இல்லை இ-சேவை மையத்தில் கூட பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லே தான் பண்ண போகிறோம் சரியா. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ஃபுல்லாக லைவ் டெமோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு TNLEA, அதாவது TNLEA சரியா 2024 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு டேப்பில் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைட் சைடு கீழே கார்னரில் பாருங்கள், அதாவது புதிய பதிவு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் லாகின் யூசர் லாகின் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடிங் சரியா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் சரியா. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சரியா, அதை நீங்கள் என்ன பண்ணு கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அதாவது நேம் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்களாக க்ரியேட் பண்ண போகிறீங்க சரியா. பாஸ்வேர்டு வந்து நீங்களே என்ன பண்ணலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லெட்டர் இருக்க மாதிரி கேபிட்டல் லெட்டர். இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களோட நேம் வந்து ராஜா அப்படின்னு இருக்குன்னா ஆர் வந்து கேபிட்டலில் போடுங்க, RAJA போட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ஏதாவது கொடுக்கணும் சரியா. அட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால தான் சொன்னேன் ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓடிபி கொடுத்தோன்னே அதை நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சரியா. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஸ்டேஜை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இப்போ யூசர் லாகின் பண்ணிடணும் சரியா. இதில் நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸு சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர், அதுக்கப்புறம் பேமெண்ட் சரியா. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நீங்கள் நேரம் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா. அதேமாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்ஸையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஏற்கனவே நம்ம வந்து யூசர் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணும் போதே நம்மளோட பேர், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் தி பேரண்ட் வந்து
வந்து கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் தி பேரண்ட்டில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட பேர் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ், சரியா, அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டே கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் கடந்த 5 வருடங்களாக தமிழ்நாட்டில் படித்தீர்களா, அதாவது ஹேவ் யூ ஸ்டடிட் இன் தமிழ்நாடு ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ், எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு கடந்த 5 வருஷமாக நீங்கள் எங்கே படிச்சிங்க, 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் 9th 10th வந்து எங்கே படிச்சிங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன கொஞ்சம் பார்த்தா கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த கீழே இருக்கும், சரியா, நீங்கள் டிப்ளமோ முடிச்சிங்களா இல்லை பிஎஸ்சி முடிச்சிங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தா செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கோர்ஸ் டைப்பு, சரியா, அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க, இல்லை எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்க, பாலிடெக்னிக்கு, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் காலேஜோட அந்த அட்ரஸ், சரியா, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிப்ளமோவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோ நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சரியா, அதுக்கப்புறம் குரூப் நேம், அதாவது படித்த துறையின் பெயர் அப்படின்னா டிப்ளமோவில் நீங்கள் என்ன படிச்சிங்க இல்லை பிஎஸ்சியில் நீங்கள் என்ன படிச்சிங்க, அதோட பிரான்ச், சரியா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் இருக்குது, சரியா, இப்போ 3 வருஷம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் படிச்சிங்க அப்படின்னா 6 செமஸ்டர் உங்களுக்கு இருக்கும். அப்போ 6 செமஸ்டரோட என்ன வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் எப்போ வந்து தேர்ச்சி பெற்றீங்க, செகண்ட் செமஸ்டர் அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டரோட அந்த வருடம், அதுக்கப்புறம் பெற்ற மதிப்பெண், அதிகபட்ச மதிப்பெண், இது எல்லாத்தையும் என்ன சொல்லும்போது தான் டைப் பண்ணணும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் டைப் பண்ணணும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் தேர்ச்சி பெற்ற மாதம், அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்ற வருடம், நீங்கள் எடுத்த மார்க்கு எவ்வளோ ஹை மார்க்கு அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 600 மார்க் வந்து மொத்தமாக உங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த மார்க் வந்து 415 அப்படின்னா பெற்ற மதிப்பெண்ணில் 415 போடணும், மொத்த மதிப்பெண்ணில் வந்து 600, அதிகபட்ச மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அதில் 600 போடணும். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் நடந்தோ அத்தனை செமஸ்டரோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி சப்மிட் பண்ணணும், சரியா. சப்மிட் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனில் நீங்கள் வரீங்களா, இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வரீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்ட வீரரின் வாரிசு, சரியா, அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கீங்க அவங்களோட வாரிசில் இருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கீங்களா, அதாவது உங்கள் அப்பா வந்து ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருந்தாங்க அப்படின்னா ஆர்மிலேருந்து வந்தவங்களா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெவ்யூஸா, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ், சரியா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட இமேஜ், சரியா, உங்களோட இமேஜ் வந்து என்னாச்சு பார்த்தா சூஸ் பண்ணணும். உங்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எந்த ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துங்க. மொபைல்லாம் பிரச்சனை இல்லை, கேலரி ஓப்பன் ஆகிடும், கேலரியிலேருந்து ஏன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட புகைப்படம் வந்து, அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்கன்னா அது 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சரியா, 50 கேபியை தாண்டக்கூடாது. கையெழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 கேபிக்குள்ளே இருக்கணும், சரியா, அதை கொஞ்சம் எடிட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், இப்போ ப்ரிவியூ தானே கொடுத்தோம், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி என்ன சொல்லி பார்த்தா செக் பண்ணுங்கள். செக் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்ரி அபவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி அந்த ப்ளூ கலர் டிக் மார்க்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் சைட் கார்னருக்கு பார்த்தீங்களா க்ரீன் கலர், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயரோட பேமெண்ட் வந்து 300, இந்த வருஷம் மேபி பேமெண்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகலாம், சரியா. அதில் ப்ரொடியூஸ் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் பே பண்ணலாம், நெட் பேங்கிங்கில் பே பண்ணலாம், யூபிஐயில் பே பண்ணலாம், வேலெட்ஸில் பே பண்ணலாம், கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் பே பண்ணலாம். அப்போ ரொம்ப ஈஸியானது. இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கியூஆர் கோடு வந்துடும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட யூபிஐ மூலியமாக, அதாவது ஃபோன்பே, கூகுள் பே, அது மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட்டை முடிச்சிடலாம். பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேமெண்ட் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிரும், சரியா. இதில் முக்கியமாக என்ன நீங்கள் கவனிக்க வேண்டியதுனா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் படிச்சிங்க பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.